வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொருள் விலங்கா உருண்டை. இங்கே பாருங்கள், புழுங்கல் அரிசி, கைக்குத்தல் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது 1 கப்பு கைக்குத்தல் புழுங்கல் அரிசி, 1 கப்பு. இந்த பச்சை பயிறு இருந்ததுன்னா இது 1 கப்பு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பாசிப்பருப்பு எடுத்து இந்த கப்பு ஃபுல்லாக போட்டு வறுத்துருங்க. அப்புறம் கோதுமையை வறுத்து பொடி பண்ணுறத விட கோதுமை மாவு இந்த மாதிரி 1 கப்பு எடுத்து வறுத்துருங்க. இதுதான், இந்த 3ஐயும் நம்ம வறுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ். இந்த அரிசி எப்படி வறுக்கணும் அப்படின்னா, அப்படியே பொரிஞ்சிடும். ஃபுல் அரிசியும் பொரியும். அப்படியே பொரிஞ்சு லைட்டு ப்ரௌன் கலர் ஆகும். அப்படி பொரிய வச்சு எடுத்துக்கணும். சரியா? இப்படி வறுத்துக்கணும். அடுத்தது வந்து இது பாருங்கள், பைத்தம்பருப்பு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக வறுக்கணும். எப்படி அரிசி போட்டோமோ அதே மாதிரி இதையும் வறுக்கணும். பாருங்கள், இப்போ நம்மளோட பைத்தம்பருப்பும் நல்லா வறுத்தாச்சு. இதில் சேர்த்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சமாக நெய் விட்டு இதுக்கு நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் இருக்குல்ல, கொப்பரை தான் போடணும். என்கிட்ட கொப்பரை இல்லாதனால நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் தேங்காய் இருக்குது, அதை வெறுமனே நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துடுறேன். சரிங்களா? கொப்பரை இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி வறுக்க வேணாம். பொடி பொடியாக நறுக்கி மாவை அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட கொப்பரை இல்லாததுனால இந்த தேங்காயே நான் கொஞ்சம் பல்லாக நறுக்கி வறுத்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? நல்லா வறுத்து எடுத்துட்டா அது உங்களுக்கு கெட்டு போகாது. அதனால நல்லா செவக்க கொஞ்சம் வறுத்துடலாம். சரிங்களா? ஏன்னா பொருள் விலங்கா உருண்டை அப்படின்னாலே என்ன திரும்ப சொல்வா, அப்படியே வாயில் வச்சா கடிக்கவே முடியாது, நல்லா உடச்சி தான் சாப்பிடணும். ஆனால் நான் அப்படி பண்ண போகிறதில்ல. ஏன்னா பாகு நல்லா முத்தின பாகு எடுத்து பண்ணோன்னா அப்படி நொறுக்குன்னு வரும். ஆனால் இப்போ எல்லாராலையும் சாப்பிட முடியறதில்ல, சாப்பிடணும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் கடிக்கிற மாதிரி நான் மீடியமான பதத்தில் நான் உங்களுக்கு பொருள் விலங்கா உருண்டை பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நம்ம தேங்காய் செவந்துட்டு அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ தேங்காய் வந்துட்டு இங்கே பாருங்கள், கோதுமையாக வறுக்கலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு, இது கோதுமை மாவு நல்லா கோதுமை போட்டு இதையும் நல்லா வாசனை வர மாதிரி வறுக்கணும். வெறுமனை தான் வறுக்கணும். வாசனை வர மாதிரி வறுத்துட்டு அணைச்சிட்டு என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நைஸாக அரைச்சி ஜலிச்சு நைஸாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாவையும் இதோடு சேர்த்துக்கணும். சரிங்களா? இந்த கோதுமை மாவையும் இந்த 3ம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த தேங்காய் பல்லாக இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணும். அதுலேயே கூட சுக்குப்பொடி ஏலப்பொடியும் போட்டுக்கலாம். இல்லைன்னா வெல்லம் காய்ச்சிரோம்ல, அதுலேயும் போட்டுக்கலாம். நம்ம சாய்ஸ் தான் அது. பாருங்கள், இந்த 3 கப்பில் நம்ம வறுத்து அரிசி, பைத்தம்பருப்பு, கோதுமை மாவு, கோதுமையும் வறுத்து அரைச்சாலும் இந்த கப்பில் 1 கப்பு. இதெல்லாம் நீங்கள் மிஷினில் 1/2 கிலோ போட்டு அரைச்சி மிஷினில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி. நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன், கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன், அவ்வளோதான். இதில் இந்த மாவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள், இந்த மாவில் கொஞ்சம் தேங்காய், சுக்குப்பொடி, ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். சரிங்களா? அப்புறம் வெல்லத்தை பற்றி சொல்லணும் இல்லையா? வெல்லம் இந்த கப்பில் 3 கப்பு போட்டிருக்கேன். 3 கப்பு எடுத்திருக்கோம். அதனால் 3 கப்பு வெல்லம் தலை தட்டி எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். இது இப்போ தக்காளி பாகுன்னு சொல்லுவோம். அதாவது அந்த முத்தின பதம் இருக்குல்ல, வெங்கல பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி எடுக்கணும், அவ்வளோதான். வெங்கல பதம் எடுத்தால் அப்படியே நறுக்குன்னு கல் மாதிரி இருக்கும். கீழே போட்டு சுற்றி வச்சு தான் அடிக்கணும். அதெல்லாம் நம்ம இப்போ சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கையில் உடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த வெல்லத்தை என்ன பண்ணியிருக்கேன், கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாகு எடுக்கணும். பாகு பதம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் உருண்டை பிடிக்கணும். ஏன்னா மொத்தமாக ஊற்றிட்டா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் அரிசி மாவு வச்சுக்கணும். இப்படி கையில் தொட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கை சுடாது. இந்த 3 கப்புக்கு இவ்வளோண்டு தண்ணி ஊற்றினா சீக்கிரமே பாகு வந்துடும். சரிங்களா? இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும் 3 கப்பு வெல்லத்துக்கு. அப்போது லைட்டாக கரையும், சீக்கிரம் பாகு வந்துடும். நான் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிட்டேன், அதனால் கொஞ்சம் லேட்டாகுது. பாருங்கள், உங்களுக்கு இன்னும் க்ளீனாக காமிக்கிறேன். தக்காளி பதம்ன்றது முத்துறதுக்கு முன்னாடி, பாகு அந்த வெங்கல பதத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எடுக்கணும். ஏன்னா டங்குன்னு சத்தாகிற அளவுக்கு நம்ம வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இது பாருங்கள், இப்படி கொஞ்சம் லைட்டாக இறங்கும். இதுதான் பதம். சரிங்களா?
இங்கே பாருங்கள், ஒரு பக்கமாக கொஞ்சமாக ஊற்றிப்போம், அப்படியே பிசைவோம். சரிங்களா? கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு அப்பப்போ நம்ம உருண்டை பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக பிடிக்க வரும். ரொம்ப மொத்தத்தையும் ஊற்றினா பிடிக்க முடியாது, கை சுடும். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் தான் பிடிக்கணும். சரிங்களா? அதனால் இப்படி கலரின்ட்டு இந்த அரிசி மாவை இப்படி தொட்டுன்ட்டு இப்படி பிடிக்கணும். சரிங்களா? ஒரு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. ஏன்னா அப்புறம் ரொம்ப கெட்டியாகிடுத்துனா பிசைய முடியாது. பாருங்கள், பொருள் விளங்கா உருண்டை எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? இந்த பொருள் விளங்கா உருண்டையை உங்களுக்கு நான் நங்குன்னு இதை பாருங்கள், அப்படி சத்தம் வரும், இல்லைன்னு நான் சொல்லலை. இங்கே பாருங்கள், சத்தம் வரும், ஆனாலும் உடைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை என்ன பண்ணணும், இப்படி பிச்சு அந்த தேங்காய் நடுவில் போடுறது தான் கிளாஸ். இந்த உருண்டையை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெய்லி ஒன்று கொடுத்தா போகிறோம். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சக்தியானது இது. எங்கள் பாட்டி எங்களுக்கு பண்ணியிருக்கா இதெல்லாம், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, எள்ளு உருண்டை ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும் இல்லையா, அதனால அதை போக்குறதுக்கும் பசங்க வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களா அந்த குழந்தைகளுக்கு நான் உளுந்தங்களி போட்டேன்ல, அதே மாதிரி எள்ளுருண்டையும் அவ்வளோ பவர். ஸோ நம்ம எள்ளுருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப்பு நான் எள்ளு எடுத்திருக்கேன். இந்த எள்ளை என்ன பண்ணணும், நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். லைட்டாக ஒரு தண்ணி போட்டு அலம்பிட்டு துண்டில் காய வச்சுருங்க. லைட்டாக துண்டில் காய வச்சா காஞ்சிடும். அதுக்கப்புறம் இப்படி வறுக்கும்போது படப்படன்னு வெடிக்கும். பாருங்கள், இந்த எள்ளு போட்டால் 3 நிமிஷம் தான் கடன்னு வறுத்து எடுத்துடணும். ஏன்னா தீயக்கூடாது, தீஞ்சால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பட்டுன்னு வெடிக்கும். சிம்மில் வச்சுருங்க. அப்படியே அணைச்சிட்டு அந்த சூட்லேயே வறுத்திங்கனாலே எள்ளு சூப்பராக வறுத்துடும். சரிங்களா? பச்சையாகவும் இருக்கக்கூடாது, பொரியணும், ஆனால் கருகவும் கூடாது. சரியா? நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சா 2 நிமிஷம் தான், படன்னு வெடிக்கும். இப்போ பொரிஞ்சிடுத்து, நான் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்டுக்கே அது பொரிஞ்சிடும். அதை பொரியறது நிற்கிறதான்னு பாருங்கள். ஏன்னா பொரியறது நின்றுடுத்துனாலே அது வறுபட்டுருதுன்னு அர்த்தம். நல்லா வறுத்துட்டு இப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம நல்லா ஆற விட்டுட்டு இதுலேயே அப்படியே வெள்ளைப்பாகு எடுத்து பிடிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறேன், நான் இப்போல்லாம் ஒரே ஒரு சுற்று மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துன்னு வந்து அதில் பாகை ஊற்றி எள்ளுருண்டை பிடிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா எல்லா வாயில் வந்து கடிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட இப்படி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நான் இப்படி பண்ணுறேன். அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வறுத்தாச்சு. நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. நல்லா ஆறினவுடனே, சூடே இருக்கக்கூடாது, ஆறினவுடனே ஒரு சுற்று, அப்படி ரொம்பலாம் அரைக்கக்கூடாது, ஆயில் வந்துடும். லைட்டாக அப்படி ஒரு சுற்றி எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் நம்ம எள்ளுருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? நம்ம எப்படி எடுத்தோம், ஃபுல்லாக அப்படியே கோபுரம் கிட்டத்தட்ட அப்படி எடுத்தோம். ஆனால் வெள்ளம் எடுக்கும்போது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக, அதை விட ஒரு 2 சுற்று கம்மியாக எடுத்துக்கணும். நல்லா பொடி பண்ணி அளவு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எவ்வளோ தெரியுமா, ஒரு 1/4 அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகும், ஒரு டம்ளர். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றினா பாகு வர லேட் ஆகும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா சீக்கிரம் வந்துடும். இதில் வந்து நீங்கள் வந்து கரைச்ச உடனே வடிகட்டுறது அதெல்லாம் செட் ஆகாது. நல்ல வெல்லமாக வாங்கிக்கோங்க. கடையில் கேட்டாலே கொடுப்பான். இது பாகு வந்துட்டால் நமக்கு 5 நிமிஷம்தான். பாருங்கள், இப்போது கரையிற அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றினேன். கொஞ்சம் 1/4 டம்ளர்னால் 1/4 டம்ளர் தான் ஊற்றணும். அப்போ தான் சீக்கிரம் பாகு ஆகும், இல்லைன்னா லேட் ஆகும். இதில் சுக்கு பொடி போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே இப்போ போடலை, பட் ஆனால் நீங்கள் போட்டுட்டா நல்லாயிருக்கும். சரிங்களா? பாருங்கள், பொன் குழந்தைகளுக்கு ஏஜ் அட்டன் பண்ணவாளுக்கெலாம் அடிக்கடி நீங்கள் அந்த டைமில் கொடுக்க வேண்டியது உளுந்தங்களி, அப்புறமா போண்டா, உளுந்தத்தில் போண்டா போடலாம். அப்புறம் வந்து உளுத்த பருப்பை வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணி தரலாம். அதுக்கப்புறம் எள்ளுருண்டை, பருப்பு சாதம், வெந்தயக்களி. நான் வெந்தயக்களி, உளுந்தங்களி, பருப்பு சாதம், எள்ளு சாதம் எல்லாமே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ இன்னும் என்ன பண்ணல, எள்ளுருண்டை போடல, பருப்பு சாதம் போடலை. நார்மலாக பருப்பு சாதமும் ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படியே கலந்து பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த உளுந்த பருப்பில் தோலோடையும் பண்ணலாம், இல்லை அப்படியும் பண்ணலாம்.
இந்த இது மாதிரி குழக்கட்டை மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் போடாமல். அதுவும் பண்ணுறேன் நான். டைம் இருக்க மாட்டேங்குது, ஒன்று ஒன்றா பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கேட்குறாங்களா, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கிறது. பட் பண்ணிடலாம் சரிங்களா. நீங்களாம் இப்போலாம் ரொம்ப கதை கேட்குறதில்ல, அதனால நான் கதை சொல்கிறதில்ல. கதை வேணும்னா எங்களுக்கு கம்பல்சரியாக கதை வேணும்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி டைம் இருக்கும்போது கதை சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டியாகிடுது வெல்லம், எங்களுக்கு பிடிக்க முடியலன்னா ஒரு 1/4 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டிங்கன்னா சீக்கிரம் அது கெட்டியாகாது. இங்கே பாருங்கள், இப்போ தண்ணியில் இதை போட்டேன்னா இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், எப்படி அழகாக இப்படி வந்துடுது பாருங்கள். இதுதான் பதம். இப்படி அழகாக வந்துடுச்சுன்னா பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அணைச்சிடணும். அணைச்சிட்டு நம்ம இதில் ஊற்றி பிடிக்க வேண்டியது தான் சரிங்களா. இப்போது நம்ம எள்ளுருண்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எள்ளுருண்டையை என்ன பண்ணணும், இப்படி அழகாக பிடிச்சிடணும். சப்போஸ் உங்களுக்கு முடியல அப்படின்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு வச்சு இப்படி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அது கெட்டி ஆகிடும் சரிங்களா. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை ஊற்றி பிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். மொத்தமாக பிடிச்சிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் டங்கு டங்குன்னு ஸ்ட்ராங்காக ஆகிடும் சரிங்களா. இப்படி தான் எள்ளுருண்டை பிடிக்கணும். பாருங்கள், நான் கொடுத்த வெல்லம் கொஞ்சம் பத்தலை, எக்ஸ்ட்ரா போட்டேன். அதனால் எவ்வளோ எள் எடுத்தோமோ அவ்வளோ வெல்லம் எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா அந்த பதம் வந்த உடனே இந்த மாதிரி இருந்தாலும் நல்லா டங்குன்னு வரும், ரொம்ப நல்லா இருக்கும். கடையில் வாங்கிறதோட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சத்தம் கேட்குதா? அதனால் ஒரு 5 நிமிஷம் தாங்கும். அரிசி மாவை தொட்டு தொட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா அழகாக பிடிக்க வரும் சரிங்களா. அவ்வளோதான், நம்மளோட எள்ளுருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை பண்ணி வைங்க. ஆக்சுவலாக கமலஹாசன் கூட என்ன சொல்லுவார், எள்ளுருண்டை டெய்லி சாப்பிட்றோம், அதான் என்னோடய இளமையின் ரகசியம்னு வர. அந்த மாதிரி நம்மளும் எள்ளுருண்டை டெய்லி 1 2 சாப்பிட்டோன்னா எங்காக இருப்போம். ஸ்கின்னு சீக்கிரம் சுருக்கம் விழாது. பாருங்கள், இன்றைக்கி சூப்பரான கம்பர்கட். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இது ரொம்ப நிறைய டெய்லி சாப்பிடுவோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கப்பு காமிச்சிருக்கேன் இல்லை, அந்த கப்பில் ஒரு ஃபுல் தேங்காவை துருவி எடுத்துக்கணும். ரொம்ப எலசாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக ஓரளவுக்கு அந்த ப்ரௌன் இல்லாமல் துருவிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். லேசாக வறுத்தா போகிறோம், ரொம்ப வறுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த கப் அளவுக்கே நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. அது ஒரு 3/4 கப் எடுத்துட்டா போகிறோம். வெல்லம் நசுக்கிட்டு லைட்டாக நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போகிறோம் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் பாகு வரும். நிறையா தண்ணி ஊற்றிட்டா லேட் ஆகிடும். நல்லா முத்தின பாகுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி டங்குன்னு சத்தம் வரும்ல தண்ணியில் போட்டு எடுத்தா, அந்த மாதிரி நீங்கள் பாகு எடுத்துக்கோங்க. இது நான் இப்போ இந்த கம்பி பதம் காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முத்திடும் பாகு. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சப்பி கல் மாதிரி வேண்டான்னா கொஞ்சம் முன்னாடி தக்காளி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் ஃபுல்லாக வறுத்ததை போட்டுட்டோம், நல்லா கிளறிடுறோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. நல்லா கிளறிட்டு என்ன பண்ணோம், எல்லா தேங்காயும் மிக்ஸ் ஆனவுடனே ஒரு தட்டில் போட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஆறுமா நம்மளுக்கு ஈஸியாக உருண்டை வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ முடிஞ்செடுத்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு ஜம்முன்னு. இதில் ஏலக்காய் சுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் நான் எதுவும் போடலை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை தொட்டுண்டு உருட்டினீங்கன்னா நல்லா உருட்டை வரும், சூடு தாங்கும். அப்படி சப்போஸ் கெட்டியாக எடுத்துனா கூட லேசாக அடுப்பில் காமிச்சிங்கன்னா கொஞ்சம் இலகும், டக்கு டக்குன்னு நீங்கள் உருட்டிடலாம். எல்லா கம்பர்கட்டும் இதே மாதிரி உருட்டுங்க. ஆக்சுவலாக நான் ஸ்கூல் படிக்கும்போது 5 பைசா 10 பைசாக்கெலாம் கொடுத்து இதை வாங்கி டெய்லி சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஹெல்த்தியும் கூட. அதனால் இந்த கம்பர்கட்டை பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ண மறக்கவே மறக்கக்கூடாது. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.